ஒரு மாலை நேரம் 1892ஆம் ஆண்டு. சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு வாழ்க்கை அப்போதுதான் ஆரம்பமாகிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியான நேரத்தில் ஏமி கார்மைக்கல் ஒரு சத்தத்தை கேட்டார். ஊழியத்துக்கு புறப்பட்டு போ. அது ஒரு சாதாரண குரல் இல்லை, அது ஒரு தெய்வீக அழைப்பு. அந்த ஒரு நொடியில் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். என் வாழ்க்கை இனி தேவனுக்காக. அவர் ஜப்பான் நாட்டை நோக்கி புறப்பட்டார். அலைகளைக் கடந்த பயணம், ஆனால் மனதில் ஒரே நோக்கம், சேவை. அங்கே குழந்தைகளுடன் இருந்தார், அன்பை பகிர்ந்தார், நம்பிக்கையை விதைத்தார். பிறகு அவர் இலங்கைக்கு சென்றார். இடம் மாறினாலும் அவரது சேவை மாறவில்லை. ஆனால் இந்தியாவில் ஒரு இருள் நிலவிக் கொண்டிருந்தது. தேவதாசி முறை பல வாழ்க்கைகளை சீரழித்துக் கொண்டிருந்தது. சிறுமிகள், சிறுவர்கள் கூட. அவர்கள் சிரிக்க வேண்டிய வயதில் அவர்கள் சுமக்க வேண்டிய வேதனை அதிகம். இதைக் கண்டபோது ஏமி கார்மைக்கல் மனதில் ஒரு தீப்பொறி எழுந்தது. அது வலி இல்லை, அது ஒரு போராட்டத்தின் ஆரம்பம். அவர் இந்தியாவுக்கு வந்தார். ஒரே நோக்கம், இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அவர் பயப்படவில்லை, அவர் பின்னடையவில்லை. ஒரு குழந்தை, பிறகு இன்னொரு குழந்தை. அவர் காப்பாற்றத் தொடங்கினார். அந்த சிறிய முயற்சி ஒரு பெரிய மாற்றமாக மாறியது. டோனவோர் ஃபெல்லோஷிப் உருவானது. அங்கே பாதுகாப்பு இருந்தது, அன்பு இருந்தது. இது ஒரு இல்லம் மட்டுமில்லை, இது ஒரு புதிய வாழ்க்கை. அவர் அந்த குடும்பத்தை நட்சத்திர கூட்டம் என்று அழைத்தார். ஏனெனில் இருளில்தான் நட்சத்திரங்கள் அதிகம் பிரகாசிக்கும். ஒரு கொள்ளையன் செம்புலிங்கம் அவரது அன்பை பார்த்து மனதிரும்பினார். இன்று கூட அந்த சேவை தொடர்கிறது. ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெண்ணின் தியாகம் ஒரு தலைமுறையை மாற்றியது. அது ஒரு கதை அல்ல, அது ஒரு உண்மை. இறுதியாக, அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. ஏமி கார்மைக்கல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.